இன்னைக்கு டேல நடக்கிற செமிஃபைனல் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிசி ஒத்தக்கடை வர்சஸ் நட்பே துணை மதுரை. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 4 பவுலர் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும் இந்த மேட்சும். 2 டீமும் நல்ல டீம் மதுரை டிஸ்ட்ரிக்டில். ஆள் வந்து புல்லட் எடிசன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரபு சிக்கந்தர் சாவடியோட கேப்டன், சன்லைட் சிக்கந்தர் சாவடியோட கேப்டன். இப்போ மதுரையில் மோஸ்ட்லி நடக்கிற எல்லா டோர்னமெண்ட்டுமே இந்த புல்லட் பாலில் தான் நடத்துகிறாங்க. நல்லாவும் இருக்குது இந்த பால். அவங்கள கான்டாக்ட் பண்ணணுன்னா கீழே நம்பர் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நான் நம்பர் இது பண்ணுறேன். அவங்கள கான்டாக்ட் பண்ணி இந்த பால் வாங்கி எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் நடத்துங்க. நல்லா இருக்குது இந்த பால். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஃபஸ்ட் ஓவர் போட அழகு. ஸ்ட்ரைக்கிங்கில் செல்வா, நான் ஸ்ட்ரைக்கிங்கில் நவீன். முதல் பாலே தன்னோட விக்கெட் இழந்து போகிறாரு இங்கே செல்வா. முக்கியமான விக்கெட். முதல் பாலை இங்கே விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு அழகு. பேட்ஸ்மேனாக இங்கே கார்த்திக். பிசிசி ஒத்த கிடைக்காது. 1 டவுன் பேட்ஸ்மேனாக இங்கே கார்த்திக். செகண்ட் பால் அழகு டு கார்த்திக். நல்ல கட்டு. போன பால் இந்த பாலுக்கு தான் அவுட் ஆகிட்டு போனார். இந்த ஷாட்டுக்கு தான் அவுட் ஆகிட்டு போனார் செல்வா. இப்போ கரெக்டாக ஆடி இருக்காரு கார்த்திக். சிங்கிள். நான் ஸ்ட்ரைக்கிங் இருந்த நவீன் இப்போ ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. நல்ல பிளேயிங். 2 கால் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் 3 பேர் கூடுறாங்க. அங்கே ஒரு மிஸ் பண்ணிட்டு இங்கே 2 மாற்றிடுவாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் பால் அழகு 2 ரன். அழகு இந்த ஆஃப் சைடில் ஆடி இருக்காரு. சிங்கிள். குட் டு கார்த்திக். டாட் பால் ஸ்டெம்புக்கு மேலே ஏறி வந்துச்சு. நல்ல பால் அழகு. லாஸ்ட் பால், ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால். ஒரு சைடு பின்னாடி போயிருக்கு. கீப்பர் போயிட்டார் குயிக்கா. 1 2 பார்ப்போம். பிடிச்சிருச்சா விக்கெட். விட்டுட்டாரு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அங்கேயும் ஒரு மிஸ் ஃபீல்டு. இன்னொரு ரன் புஷ் பண்ணுறாங்க. 3 ரன்னு. 1 3 மாற்றுறாங்க. முடிஞ்சிருக்கீங்க. 7 ரன் ஆடி இருக்காங்க பிசிசி ஒத்தக்கடை. செகண்ட் ஓவர் போட இங்கே நாகவேல். ஃபஸ்ட்டு ஒரு ஓவருக்கு ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து 7 ரன் ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் போட இங்கே நாகவேல் நட்பே துணை டீமுக்காக. நாகா டு கார்த்திக். நல்ல ஷாட் ஆப்பில். அங்கே ஒரு விழுந்துட்டாரு அங்கே ஃபீல்டர். பார்த்து சேஃபாக விளாடுங்க. சிங்கிள். செகண்ட் பால். சாரி, போன பால் ஒரு விக்கெட்டு. ஒரு ஃபோன் வந்துருச்சு. சாரி. நெக்ஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன். குறுக்க கொடுத்தாரு. எங்கள் விக்கெட்டான்னு பார்ப்போம். அம்பையர்ஸ் கால் விக்கெட். எங்கள் விக்கெட் கொடுத்துருக்காங்க அம்பையர். முதல் பாலே தன்னோட விக்கெட் இழந்து போகிறாரு. பேட்ஸ்மேன் இங்கே பரத். சென்சிபிளாக ஆடி மேட்சை கொண்டு போகணும். அடுத்தடுத்து விக்கெட்டுன்னு விழுந்துக்கிட்டு இருக்கு. நல்லா போட்டிருக்காரு இங்கே நாகா. 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால். இது வரைக்கும் இந்த ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே நாகவேல். நல்ல ஷாட் அங்கே ஆஃபில். அங்கே ஃபீல்டரை வச்சு தான் போடுறாங்க. நல்ல ஃபீல்டிங். சிங்கிளான்னு பார்ப்போம். சிங்கிள். இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இங்கே 10 ரன் ஆடி இருக்காங்க. விக்கெட் இழந்திருக்காங்க பிசிசி ஒத்தக்கடை. 2 விக்கெட் எடுத்து நல்லா போட்டு கொடுத்துருக்காரு நாகவேல். 3 ரன்னுக்கு போட்டிருக்காரு இந்த ஓவரை. 3rd ஓவர் போட இங்கே செல்வம். தேர்ட் ரவுண்டோட ஹீரோ நல்லா ஆடி கொடுத்தாரு. 1 சைடில் பிரேமண்ணனுக்கு. ஃபஸ்ட்டு பால் அவரோட ஃபஸ்ட்டு பால். குட் ஷாட். உள்ளே வந்த பந்தா அப்படியே வாரி தூக்கி போட்டார். அங்கே கேட்சான்னு பார்ப்போம். அங்கே அம்பையர்ஸ் கால் பவுண்ட்ரி. 4 ரன் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு இங்கே பரத். செகண்ட் பால் செல்வம் டு பரத். உடச்சி போட்டிருக்காரு. அங்கே மேலே அடிச்சு விட்ருக்காரு. எத்தனைன்னு கேட்போம். இப்போ 2 ரன் கொடுத்துருக்காங்க. இங்கே கிராண்டட் 2. குயிக்காக 2 பாலுக்கு 6 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டார் இங்கே பரத். தேர்ட் பால் செல்வம் டு பரத். நல்ல ஷாட். அங்கே ஃபீல்டர் கேட்ச். குட் கேட்ச். நல்லா பிடிச்சாரு. பாலுக்கு வந்தார் அந்த ஃபீல்டர். நல்ல ஃபீல்டிங். நல்லா ஆடிக்கிற பரத் தன்னோட விக்கெட்டை இழந்து போகிறாரு. நியூ பேட்ஸ்மேனாக இங்கே விக்ரம். நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். இந்த மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்க்கலாம். 4th பால் செல்வம் டு விக்ரம். டாஸ் பால் அடிச்சிருக்காரு. அங்கே 6 ரன் பார்ப்போம்.
விக்கெட்டு தொங்கிருச்சு அங்கே போய் பால். அன்லக்கி தன்னோட விக்கெட்டை இழந்து போகிறாரு இங்கே விக்ரம். இங்கே சூர்யா, செல்வம் டு சூர்யா அடிச்சிருக்காரு. அது ஃப்ளாட்டாக போயிருக்கு. விக்கெட்டான பாப்பா விக்கெட்டுங்க. போன பால் எங்கே விக்கெட் பிடிச்சாங்களோ அதே இடத்துல இது சூர்யாவும் தன்னோட விக்கெட் இழந்து போகிறாரு. இங்கே ஹார்ட்ரி விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இங்கே செல்வம் தனது அணிக்காக. நல்ல பவுலிங் பேட்ஸ்மேன் இங்கே ஈசன். அங்கே சென்சிபிளாக கீழே ஆடி இருக்காரு. 1 பீச் 2 பீச். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு வேறு. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இங்கே 3ஆவது ரன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன். 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. இங்கே கிடந்த பாலுக்கு ரன்னிங் செம குயிக்காக இருந்தாங்க. நல்ல ரன்னிங். இங்கே 3rd ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 19 ரன் ஆடி இருக்காங்க. எங்கள் பிசிசி ஒத்தக்கடை விக்கெட் இழந்திருக்காங்க. பிசிசி ஒத்தக்கடை இதற்கு 6 பாலுக்கு ஒரு 10 ரன்னுக்கு மேலே ஆர்டர்னு நினைப்பாங்க. அதான் பந்து போட முடியும். இன்னிங்ஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போட பொன்ராஜ் கீழே ஆடுறாங்க. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு ஓடலை, நின்றுட்டாங்க. ஒரே ரன் தான் ஓடி இருக்காங்க. நவீன் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஒரு குறுக்கு சுத்து. அங்கே பேஸ்கால் நாட் அவுட். டாட் பால். 3rd பால் பொன்ராஜ் டு நவீன். நல்ல ஷாட். அங்கே கவர்ஸில் கிழிச்சிக்கிட்டு போகுது. நல்ல ஃபீல்டிங் அங்கே பிரேம். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு 2ஆக மாற்றிட்டாங்க. பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டு. 2 ரன்னு இந்த பாலுக்கு. லாஸ்ட் 3 more. ஒயிட் பால் நினைக்கிறேன். ஒயிட் அம்பேர் ஸ்கால் ஒயிட். 4th பால் ரீபால். அடிச்சிருக்காரு குறுக்கு. அங்க 6. நவீன் அடிக்கிற முதல் 6. இங்க செட்ல நிற்கிறாரு நவீன். நவீன் தான் அடிக்கணும். ஏன்னா அவர் தான் 2 ஓவரா உள்ள நின்றுட்டு இருக்காரு. மற்ற பேட்ஸ்மேன்லாம் 1 பால் 2 பால் விக்கெட் இழக்கிறாங்க. சென்சிபிளா ஆடி இருக்காரு நவீன். ஒரு நல்ல பிளேயர் நிரூபிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 more. நவீன் டு பொன்ராஜ் அடிச்சிருக்காரு. இதையும் 2 தான் புஷ் பண்ணுவாங்க. நவீன் தான் அங்கே ஸ்ட்ரைக்கு வர நினைப்பாரு. இங்கே கீப்பர் 2 அடிப்பாங்களா? த்ரோ அடிச்சிருக்காங்க. விக்கெட்டான்னு பார்ப்போம். விக்கெட். நவீன் நல்லா அடிக்கிற நவீன் தன்னோட விக்கெட் இழந்து போகிறார். ரன் அவுட் மூலியமாக இழந்து போகிறாரு. வேறு வழி இல்லை. வெல் பிளே நவீன், வெல் பிளே. நியூ பேட்ஸ்மேனாக இங்கே மணி. லாஸ்ட் 1 பால் இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இந்த பாலை நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாரு மணி. இது வரைக்கும் 30 ரன் ஆடி இருக்காங்க. இந்த 1 பால் நல்லா ஸ்கோர் ஆகியிருந்தால் அவங்க நல்லாயிருக்கும். நல்ல ஷாட். தடவை அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பந்தையே பார்க்கல. அங்கே அன்னிவனாக இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் குத்தி அங்கிட்டு போயிட்டு பவுண்ட்ரி. மணி தன்னோட சந்தித்த முதல் பந்தில் ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. முக்கியமான 4. அவர் வந்து கேட்குறாரு நானாக அடித்தேன் அப்படின்னு சொல்லி. அவர் ஃபேஸ்லேயே தெரியுது. நல்ல ஷாட். இங்கே 34 ரன் ஆடி இருக்காங்க பிசிசி ஒத்தக்கடை. 35 டார்கெட். நட்பை துணை மதுரை. இந்த ஃபீல்டிங் டீமாக பிசிசி ஒத்தக்கடையை பார்க்குறோம். டீம் அசம்பிள் ஆகிட்டாங்க. நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்கோம். அதுக்கு பந்து போடணும்னு நினைப்பாங்க. இவங்கள்ட்டையும் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. நல்ல ஆப்போனண்ட்டில் நல்ல பேட்டிங் இருக்காங்க. 2 டீமும் நல்ல டீம். நல்ல மேட்ச். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கிங் எண்டில் பிரேம், நான் ஸ்ட்ரைக்கிங்கில் பொன்ராஜ். சேம் காம்பினேஷன். ஃபஸ்ட்டு ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண இங்கே வாசு. பிசிசி ஒத்த கடைக்காக வாசு. ஃபஸ்ட் பால். ஃபஸ்ட் ஓவரோட ஃபஸ்ட் பால். நல்ல பால். நல்லா போட்டார் நீல அகலத்தில். டாட் பால். முதல் பாலே டாட் பாலாக போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே வாசு. செகண்ட் பால். ஷாட். குட் ஷாட். நல்ல ஃபீல்டிங் செல்வா. சிங்கிள். 3rd பால். நான் ஸ்ட்ரைக்கிங் இருந்த பொன்ராஜ் இப்போ ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. நல்லா ஃப்ளைட் பண்ணி ஸ்லோயராக போட்டுக்கிருக்காரு இந்த பவுலர் வாசு. நெக்ஸ்ட் பால் வாசு டு பொன்ராஜ். கீழே தள்ளுற மைண்ட் செட்டு. அந்த ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக இருந்தால் 2 ரன் தடுக்கலாம். அந்த ஃபீல்டர் லேசியாக பண்ணார். அங்கே 2 ரன். 5th பால். குட் ஷாட். அங்கே ஃபீல்டர் வச்சிருக்காங்க. விக்கெட்டான்னு பார்ப்போம். ஒரு கையில் தட்டி ஒரு கையில் பிடிச்சாரு. நல்ல கேட்ச் விக்ரம். லாஸ்ட் 1 பால்.
நல்ல பால், ஃபீல்டர் வச்சு போட்டாங்க. சிங்கிள். இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முடிச்சிருக்கு. ஒரு விக்கெட் மட்டும் இழந்து 4 ரன் அடிக்காங்க இங்கே நட்பே துணை மதுரை. ஃபர்ஸ்ட் ஓவர் அங்கே 4 ரனில் போட்டு கொடுத்துருக்காருங்க வாசு, நல்ல பவுலர். ஓவர் போட இங்கே பிசிசி டீமுக்காக ஈசு. மீது இருக்க 3 ஓவருக்கு 31 ஆடணும். 10 ரன் ரேட் எடுத்துகிட்டு போகணும் ஒரு ஓவருக்கும். செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால், நல்ல ஷாட். அங்கே ஆள் வச்சு தான் போட்டிருக்காங்க. செல்வா இல்லை ஃபீல்டர். சிங்கிள். செகண்ட் பால், நல்ல கட்டு. உள்ள போனால் 2 கிராண்டட் 2 கொடுத்துருக்காங்க எங்கள் கமிட்டி. நெக்ஸ்ட் பால், நல்ல ஷாட். அங்கே தரையிலே ஃபீல்டர் விக்ரம் இல்லை ஃபீல்டிங். சிங்கிள். நெக்ஸ்ட் பால், நல்ல பால். இங்கே அவரே எடுத்து சிங்கிள். 1 ரன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால், நல்ல பால். திரும்பினாரு, அதை வாட்ச் பண்ணி பாக்ஸில் போட்டார் பவுலர் ஈஸ். நல்ல பவுலிங் நானா. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால், நல்ல பால். சென்சிபிளாக கீழே ஆடிட்டார் ஃபீல்டர் விக்ரம், நல்ல ஃபீல்டர். சிங்கிள். இதோட இந்த ஓவர், இதோட இந்த செகண்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஓவர் முடிச்சிருக்கீங்க. 10 ரன் ஆடி இருக்காங்க நட்பே துணை மதுரை. மீது இருக்க 2 ஓவருக்கு 12 பாலுக்கு 25 ஆடணும். இந்த தேர்ட் ஓவர் மேட்ச் ஓவர் போட செல்வா பிசிசி டீமுக்காக. தேர்ட் ஓவர் முக்கியமான மேட்ச் ஓவர். செல்வா டு பிரேம். நல்ல பால், நல்ல சாட்டங்க. கிழிச்சிட்டு போச்சு ஆஃப்ல. பவுண்டரியான்னு பார்ப்போம். பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பாலே இங்கே 4 மாற்றிருக்காரு எங்கள் பிரேம். பிரேம் இருக்க வரைக்கும் மேட்ச் இருக்குது. போன ரவுண்டு பார்த்துருப்பீங்க. நல்லா ஆடி கொடுத்துருப்பாரு உங்கள் டீமுக்காக. உண்மையாண்டரில் இந்த மேட்ச்சும் நல்லா ஆடுவார், ரெஸ்பான்சிபிளாக ஆடுவார் பிரேம் அண்ணே. இது இருக்க 11க்கு இங்கே 21 ஆடணும். இதுவும் நல்ல ஆடி. இங்கே ஆளே இல்லை. 2 ரன் போயிடும் கிராண்டடில். கீப்பர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டார். இங்கே விக்கெட்டான்னு பார்ப்போம். இல்லை, 2 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 பாலுக்கு 6 ரன் குயிக்காக வந்துருச்சு. நெக்ஸ்ட் பால், செல்வா 2. நல்ல பால், நல்லா போட்டார். நெக்ஸ்ட் பால், செல்வா 2 பிரேம். செம பால். குத்து நடத்துல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. அன்னைக்கு பேட்ஸ்மேன் சொல்லணும், ஏன்னா குத்து நடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா பம்ப் ஆச்சு. நெக்ஸ்ட் பால், டாட் பால். தொடர்ச்சியாக 3 டாட் பால் போட்டிருக்காரு இங்கே செல்வா. தனது அணிக்காக துரிதமாக பந்து வீசிட்டு இருக்காரு. லாஸ்ட் மீது இருக்க 6க்கு 19 ஆடணும். மேட்சை வின் பண்ணணும்னா நட்பே துணை. நியூ பவுலர் அங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரோட மணி நல்லா போட்டிருக்காரு. அங்கே விக்கெட்டான்னு பார்ப்போம். நின்றுட்டாரு ஃபீல்டர். சிங்கிள். ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிளாக மாற்றிருக்காரு. 5க்கு 18. பிரேமன் இருக்க வரைக்கும் மேட்ச் இருக்கு. அடிச்சிருக்காரு. அங்கே 6. அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடியும். நான் சொன்னதான், பிரேமண்ணை இருக்க வரைக்கும் மேட்ச் இருக்குது. சென்சிபிளாக ஆடுவார், மேட்ச் எடுத்துகிட்டு போவார், கடைசி பாலரையும் எடுத்துகிட்டு போவார். இங்கே உள்ளே நிற்கிறாரு. நல்ல பேட்டிங். அப்புறம் பிரேமண்ணா 4க்கு 12 தான். 4க்கு 12 அடிக்கணும். 2 ஷாட் தான் அடிக்கணும். அடித்து கொடுப்பாரான்னு பார்ப்போம். ஃப்ளைட் பண்ணி தான் போன பால் போட்டார். அதை வாட்ச் பண்ணி அடித்தார் பிரேமண்ணை. குயிக்காக உள்ளே வந்தார். இங்கே 2ஆக மாற்றுவாங்களா ஃபீல்டர்? அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. 1-2 மாற்றுறாங்க. இதோட நின்றுக்குருவாங்க. இதுக்கு எடுத்து ஓட மாட்டாங்க. பிரேமனை தான் ஸ்ட்ரைக் கொண்டு வர பார்ப்பாங்க. 2 ரன்னு. 3க்கு 10 அடிச்சிருக்காரு. அங்கே எக்ஸ்ட்ரா கவர்ஸில் 6 4 2. நல்ல ஃபீல்டிங். அங்கே பரத் அங்கே நிற்க வச்சு ஓடுவாங்க. அங்கே ஒரு விக்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. 2க்கு 9 ஆடணும். இந்த பால் மேட்ச் பால். இந்த பால் 6 4 மாற்றினா தான் மேட்ச்சு அவங்க சைடு நட்பே துணை. லாஸ்ட் 2 more. ஒயிட் பால். ப்ரெஷர் அந்த பவுலர். 2க்கு 8 ஆடணும். நல்லா போட்டார். இங்கே ஆளே இல்லை. கண்டிப்பாக 2 ரன் புஷ் பண்ணுவாங்க. இங்கே ரன்னிங் பிட்வீன் காமிக்கிறேன். 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. இது இருக்க 1க்கு 6 ஆடணும். மேட்சை வின் பண்ணணும்னா 1க்கு 6 அடித்து இவங்க ஃபைனல் போவாங்களா நட்பே துணை? இல்லை அந்த பாலை டாட் பாலாக போட்டு பிசிசி ஃபைனல் போகிறாங்களா?
நல்ல பால், மேட்ச் வேன் பை பிசிசி ஒத்தக்கடை. நல்ல மேட்ச், நல்ல பிளேயர்ஸ், வெல் பிளே பிரேமண்ணே. அங்கே பாலை விரட்டிக்கிறாங்க, இன்னும் பாலை இப்போ எடுக்கலை, கடைசியாக எடுத்துட்டாங்க ஒரு வழியாக. நல்ல பிளேங்க பிரேமண்ணே, 100 எடுத்துகிட்டு போனார், இவ்வளோ தூரம் மேட்ச் எடுத்துகிட்டு போனார். உண்மைனா நல்ல பிளே, 2 டீமே நல்லா ஆடினாங்க, நல்ல மேட்ச்.